பெத்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாம் எல்லாம் ஒன்றாக பெத்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதனில் நாம் உருகி புனித திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணி எனவே காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரே வாருங்கள் பாடுங்கள், பெத்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாம் எல்லாம் ஒன்றாக பெத்மான்சு அருளப்ப புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலனுடைய நவநாள் திருப்பலியிலே குழுமி இருக்கிறோம். இந்த திருப்பலி வழியாக நாம் புனிதருடைய எல்லா அருள் வளங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நவநாள் திருப்பலியிலே உடல் நலமற்றோர், முதியோர் அனைவருடைய நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம். புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெத்மான்சு அருளப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதையார் ஆக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டை, கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் உன் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடைவிடாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்தெடுக்கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொள்ளுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம்,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 தொடங்கி 59 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை பார்த்து, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் ஏறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, எல்லாருக்கும் பெயர் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு பெயரிடுவதற்கு முன்பாக நாம் நன்றாக யோசித்து பார்க்கிறோம், என்ன பெயர் வைப்பது. அல்லது நாம் தொழில் தொடங்குகிறோம், அல்லது புதிதாக ஏதாவது கடை வைக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த கடைக்கு என்ன பெயர் வைப்பது என்பதை குறித்து யோசிக்கிறோம். ஒரு வாகனமாக இருக்கலாம், எதற்கென்றால் பெயர்கள் இல்லாமல் எந்த வேலையும் நாம் செய்வதுமில்லை, எந்த தொழிலையும் நாம் தொடங்குவதில்லை. அந்த பெயரை வைப்பதற்கு முன்பாக நாம் யோசிக்கிறோம், என்ன பெயர் வைப்பது. ஏன் இதையெல்லாம் யோசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த பெயரை பார்க்கிற பொழுதே அந்த தொழிலுக்கான, அந்த கடைக்கான அந்த விளம்பரம் அதில் வெளிப்பட வேண்டும். ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்கிற பொழுது அந்த பிள்ளையினுடைய, அந்த குழந்தையினுடைய பண்பு அந்த பெயரை தாங்கி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம யோசிக்கிறோம் அதிகமாக. இப்போ பெரும்பாலும் பொருளை குறித்து யோசிக்கிறத விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனியவர்களே, பரவாயில்லை, எப்படியோ. ஆனால் பெயர் வைத்தல் என்கிற முறை ஒருபோதும் மாறிவிடவில்லை, அதனுடைய தன்மையும் குறைந்து விடவில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீ எண்ணற்ற மக்களுக்கு தந்தையாக இருப்பாய் என்று சொல்லுகிற பொழுது அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக கடவுள் பயன்படுத்துவது ஆபிரகாமினுடைய பெயர். இனி நீ ஆபிராம் என்று அல்ல, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று கடவுள் சொல்கிறார். ஆபிராம், ஆபிரகாம் ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஆபிராம் என்றால் உயர்ந்த தந்தை, எக்ஸால்டட் ஃபாதர், உயர்ந்த தந்தை அப்படிங்கிறது பொருள். ஆபிரகாம் என்றாலும் தந்தை தான், ஆனால் அது எல்லா இனத்தவரின் தந்தை அல்லது பல இனத்தவரின் தந்தை, ரெண்டுமே தந்தை தான். அப்போ எந்த தந்தையாக இருந்தன, அதில் என்ன பெரிய விஷயம்? ஆபிராம், ஆபிரகாம் என்ன பெரிய வித்தியாசம் என்று யோசிக்கிற பொழுது, இனி இவர்களே, ஆபிராம் என்றால் உயர்ந்த தந்தை, உயர்ந்த தந்தை அல்லது நல்ல தந்தை, மேன்மையான தந்தை அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு குழந்தை அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து வளர்கிற பொழுது, என்னுடைய தந்தை பெரியவர், என்னுடைய தந்தை உயர்ந்தவர் என்று சொல்லுகிற பொழுது அவர் அந்த குடும்பத்திற்கான தந்தை. ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருக்கிறார். ஈசாக்கை குறித்தவரை பார்க்கிற பொழுது ஈசாக்கை நலமுறையில் வளர்க்கிறார். அவனை பலியிட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கூட கனத்த இதயத்தோடு சென்றாலும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்தை வெளிப்பட முயற்சி செய்கிறார்.
அவருக்கு ஒரு ஆடு கிடைக்கிற பொழுது உடனே ஆட்டை மகனுக்கு பதிலாக பலியிடுகிறார். இஸ்மையேலை விரட்டுகிற பொழுது அவனை வெறுமனே விரட்டி விடாமல் அவர் என்ன செய்கிறார், அவருக்கு தேவையான உணவையும் அவருக்கு ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி விட்டு அனுப்புகிறார். தன்னுடைய 3வது மனைவியை திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற பொழுது கூட எல்லா குழந்தைகளையும் தொலைதூர நாடுகளுக்கு அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு தனக்கு தேவையான அல்லது அவர்களுக்கு தேவையான சொத்துக்களை கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஈசாக்கு தனது வாக்குறுதியின் பயனாக பிறந்த குழந்தை. எனவே அவனோடு மற்றவர்கள் எதுவும் போரிடவோ சண்டையிடவோ கூடாது என்பதற்காக அவர்களை தனித்தனியே தொலைதூர நாடுகளுக்கு தகுந்த ஊதியத்தை அல்லது தகுந்த பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். எனவே அவர் நல்ல தந்தை. ஆனால் ஒரு குழந்தைகளுக்கு ஒருவர் நல்ல தந்தையாக இருப்பதனால் இன்னொருவருக்கு ஏதாவது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா? இல்லை. அவர் நல்ல தந்தை என்பது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் குடும்பத்தை கடந்து யாரும் பெரிதாக யோசிப்பதில்லை. கடவுள் என்ன செய்கிறார், ஆபிரகாமிடம் நான் உன்னை அழைத்து இருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருப்பதனால் நான் உனக்கு ஒரு பெயரை கொடுக்கிறேன், அது காரண பெயர். உனக்கு நான் வைக்கிற பெயர் அல்ல, அல்லது உன்னுடைய பெயர் அல்ல, நான் வைக்கிற பெயர் காரண பெயர். எதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கான காரணத்தை உனது பெயரில் வைக்கிறேன். ஆபிரகாம் பல இனங்களின் தந்தை என்று சொல்லுகிற பொழுது நான் உன்னை அழைத்து குழந்தை பெற்றெடுக்க முடியாத நிலையில் வயதில் இருக்கக்கூடிய உன்னிடமிருந்து ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை உருவாக்குவேன். சந்ததியை கொடுக்க முடியாத கருவுற இயலாத நிலையில் இருக்கிற சாராவிடமிருந்து நான் வாக்குறுதி கொடுத்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறேன் என்று சொன்னால், எது முடியாது எது காலத்தால் ஆகாது என்று சொல்லி மனிதர்கள் நினைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் ஆகும். ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவர் என்கிற நிலையை எல்லா மக்களும் நம்ப வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடை நான் செய்கிறேன். அது உன்னிலிருந்து உருவாக்குகிறேன். எனவே தான் நீ ஒரு குடும்பத்தின் தந்தை அல்ல, பல இனங்களுக்கான தந்தை. ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவர் என்கிற ஒரு கருத்தை கடவுள் முன்வைக்கிறார். இனி இவர்களே மிக முக்கியமான விஷயம் அதுதான். கடவுள் எனக்கென்று ஒரு பெயர் வைக்கிற பொழுது, கடவுள் எனக்கென்று ஒரு நிலையை கொடுத்திருக்கிற பொழுது, அது எனக்கு என்னுடைய குடும்பத்தை மட்டும் சார்ந்தது அல்ல, அதை கடந்த பல நிலைகளில் அது வெளிப்பட வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்து இறக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய மக்களுக்காக மட்டும் இறக்கவில்லை, இந்த கொட்டிலை சேராத ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, அவைகளுக்காகவும் நான் இறப்பதற்கும் அவைகளுக்கு மீட்பு கொடுப்பதற்கும் நான் வந்தேன். எனவே இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக குறிப்பிட்ட நிலைக்காக அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமாகவே அவர் இறந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய சார்பாக இருந்தவர்கள், அவருக்கு எதிராக இருந்தவர்கள், அவரை கொலை செய்தவர்கள் உட்பட அனைவருக்குமாக இயேசு இறக்கிறார். எனவே மனித வாழ்க்கை என்பது எல்லா காரியங்களையும் கடந்து எல்லா மனிதருக்கும் பொதுவானதாக மாறுகிறது. இனி இவர்கள் இப்பொழுது நமக்கான பெயருக்கு வருவோம். நமக்கென்று தனிப்பட்ட பெயர்கள் இருக்கிறது, அப்படிதானா? அதேமாரி குடும்ப பெயர்கள் இருக்கிறது. குடும்பத்தில் தலைவன், தலைவி, குடும்பம், சமூகம், பங்கு தந்தை என்று ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. இது காரண பெயர், அந்த நிலையை குறிக்கிற பெயர். ஆபிரகாம் என்பது அந்த குடும்பத்திற்கான பெயர். அதனால் அவர் நல்ல தந்தையாக இருக்கிறார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு காரண பெயர் கொடுக்கிற பொழுது அவர் எண்ணற்ற மக்களுக்கு தந்தையாக செயல்பட வேண்டியிருக்கிறது. எனவேதான் 3 சமயங்கள் ஏறத்தாழ அவரை நம்பிக்கையின் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறது. யூதர்கள், யாரு? கிறிஸ்தவர், இஸ்லாமியர், 3 பேருமே அவரை தந்தை என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் 3 இனத்தவருக்கும் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு சான்றாக இருக்கிறது. ஆபிரகாம் என்கிற ஒரு காரண பெயரை அவர் வாழ்ந்து காட்ட வேண்டிய நிலையில் அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அதுபோல கணவன், மனைவி, குடும்ப தலைவன், பிள்ளைகள், மாணவர்கள் அல்லது பங்கு தந்தை என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரண பெயரை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆபிரகாம் என்ற காரண பெயரை அவர் வாழ்ந்து காட்டியது போல இயேசு மீட்பர், பாவங்களை மன்னிக்கிறவர் என்கிற பெயரை இயேசு வாழ்ந்து காட்டியது போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரண பெயரை நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எழுந்து நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, விருப்பங்களை நம்முடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரலப்பர் வழியாக இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். நமது வேண்டுதல்களை நமது நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தருள்வாராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பவரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித பெர்க்மான் சரலப்பர் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். இறைமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி,
ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித பெர்க்மான் செல்லப்பர் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்தருள வேண்டுமென்று புனித பெர்க்மான் செல்லப்பர் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். விசுவாசத்தின் விளைநிலமான கிறிஸ்துராஜபுர பங்கில் இருந்து இடையெழுத்தல் அதிக எண்ணிக்கையில் பெருகவும் இறையளித்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனித்தர வேண்டுமென்று புனித பெர்க்மான் செல்லப்பர் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நல்ல மழை பொழியவும் நீர்நிலைகள் பெருகவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையவும் கால்நடைகள் நோய் நொடியின்றி விருத்தியடையவும் வேண்டுமென்று புனித பெர்க்மான் செல்லப்பர் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மீட்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்மிடம் வேண்டுவதற்கும் எங்களுடைய விண்ணப்பங்களை தைரியமாக எடுத்து வைப்பதற்கும் எங்களுக்கு உரிமை தந்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே பிள்ளைகள் என்கிற உரிமையிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிற எங்களுடைய மனங்களில் சிந்தித்து வைத்திருக்கிற எல்லா தேவைகள் விருப்பங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி எச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி எச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலியில் அமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெரிய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரான புனித பெர்க்மான் செல்லப்பருடைய வணக்க நாளில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகிறீர். மனதை மேலே எழுப்புகின்றேன். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பு நீ விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பு நீ விரைவில் வா, அன்பு நீ விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பு பாவ சுமையால் பதறு
காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அனைவரும் எழுந்து பாதுகாவலர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் நலன்களுக்காகவும் பாதுகாவலர் வழியாக ஆண்டவருக்கு நமது நன்றி அறிதல்களை எடுத்துரைப்போம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலையும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதுக்காக பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயர்வாழ்கிறோம், துயரத்தில் ஆண்டவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை மிக்க இடைவிடாமல் மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லாம் உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காக பெருமான் சரளப்பர் வழியாக ஆண்டவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நலன்களுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரான புனித பெருமான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவர ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித பெருமான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகொண்டு வாழ்த்துவாயாக. புனித பெருமான் சரளப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று வகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே,
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.